ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மன்சரகல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹெல்த்தியான மில்லட் நூடுல்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சாமன் நூடுல்ஸ் தான். ஸோ குழந்தைங்க வந்து நூடுல்ஸ் கேட்டாலே நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்குமே வந்து ஹெல்த்தியானதாக கொடுத்தா ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் சாமன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு முதல்ல நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஆயிலெலாம் சேர்க்கலை. இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சால்ட்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் மறுபடியும் கொட்டிக்கலாம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது குழந்தைங்க எடுத்து சாப்பிடல ஒவ்வொன்றும் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதவே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முழுக்க செஞ்சுருக்கிறது நல்லெண்ணெயில் தான். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா பட்டரில் கூட செய்யலாம், இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு 6 பல் பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்தது காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுனால நான் காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை கலரில் கேப்சிகமும் அது கூடவே சிகப்பு கலர் கேப்சிகமும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொடுத்துருக்க மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் சோயா சாஸும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப நேரம் ஆகாது, இதை செய்கிறது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே இன்றைக்கி நான் வந்து எக்கு தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா இந்த எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எக்கு கொடுப்பீங்க அப்படின்னா இது கூட நல்லா 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை வந்து தனியாகவும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதே பேனில் நான் வந்து இந்த மாதிரி நடுவுலையும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். கொஞ்சம் விட்டு கிண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் கொஞ்சம் நேரத்துலையே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ கலந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நூடுல்ஸு, அதை வந்து எடுத்து அப்படியே இது மேலே வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விடணும். ஸோ இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மனசு வந்து திருப்தியாக இருக்கும். உங்கள் வீட்டு கிட்ஸு நூடுல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்பி நூடுல்ஸ் அல்லது மேகி பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி கிண்டி கொடுப்பீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக மில்லட் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு பாக்கெட் செய்யும் போது தாராளமாக 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னுமே வந்து கேரட் முட்டைக்கோஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஆள் கூடவே சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு டெய்லி என்ன லஞ்ச் பேக் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் கொடுத்து வர்றது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மதியம் 12 மணிக்கு நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனையும் தூவி விட்டு அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், நூடுல்ஸே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட மன்சரகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.